கீரா தான் சொன்னாங்க, இவங்க நாயனக்காரர்களை இவங்க நல்லா வாசிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க எங்கே போனாலும் கொஞ்சம் வாசித்து காமிங்க அப்படின்வாங்க. அந்த அந்த மாதிரி தெரியாதனமாக நாங்கள் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு கதை சொல்ல போய் அது வந்து நீங்கள் நல்லா கதை சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி யாராவது கல்யாண வீட்டுக்கு போனால் சார் ஒரு கதை சொல்லுங்களா சார், ஏதாவது சாவு வீட்டுக்கு மாலை எடுத்து போனால் சார் அப்படி ஓரமாக நின்று ஒரு கதை சொல்லுங்கள், சாவை பற்றி யார் என்ன கதை எழுதிக்கிறாங்க சார் இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கல்ச்சர் உண்டு. சுந்தரராமசாமி சொல்லுவார், எல்லாமே மிகையான ஒரு கல்ச்சருக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு எப்பயுமே சொல்லுவார். அப்புறம் எல்லாரையும் ஒரு கட்டத்தில் தூக்கி கொண்டாடும் சமூகம். திண்டுக்கல் லியோனின்னு ஒரு ஆளை ஒரு பெரிய ஸ்டார் லெவலில் தூக்கி அப்படி தடால்னு போட்ட ஆட்கள்லாம் நம்ம ஆட்கள். அப்படி கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஆட்கள் வேணும் தமிழ் சமூகத்துக்கு. ஆனால் இந்த கதைகள் சொல்கிறதுன்றது, அதுவும் நாஞ்சில் நாடன் மாதிரி மிக முக்கியமான ரைட்டர்ஸை எதிரில் உட்காந்துன்னு சொல்கிறது இருக்குல்ல. நான் ஒரு தாட்டி பிரபஞ்சன் ஒரு எங்கள் ஊருக்கு வந்தப்போ ஒரு பிரமாதமான கதை சொன்னேன். அவர் அப்படியே ஸ்டேஜ்லேயே ரொம்ப இதுவாகி எழுந்துச்சு, சார் இது யார் கதை சார், உங்கள் கதை தான் சார். உண்மையிலே அவர் மறந்துட்டார். அப்படி ஒரு கதை எழுத வாய்ப்பே இல்லையே சார். அந்த மாதிரி சில இடங்கள் இருக்கும். அப்புறம் இப்போ பல கதை சொல்லிகளுக்கு தெரியும், இவன் ஒரு புது கதையை உருவாக்கி வச்சுருப்பான். அந்த ரைட்டர் எழுதின கதை வேறையாக இருக்கும். ஜெயமோகன் என்னை பற்றி கூட சொல்லும்போது சொல்லுவார், நான் எழுதின பல கதைகளை பவா வேறையாக உருவாக்கி வச்சுருப்பாரு, இது நல்லா தான் இருக்குது, நம்ம வந்து கேட்டு உட்காந்துருப்போம் அப்படின்னு. அது நேற்று நான் வனதாசன் கதைகள் சொன்னேன் திருவண்ணாமலையில். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அவருடைய போய் கொண்டு இருப்பவள்னு ஒரு கதை இருக்கும். அந்த கதையை நான் வேறையாக உருவகப்படுத்தி நான் மைண்டில் வச்சேன். நேற்று அந்த கதையை எடுத்து 25 வருஷத்துக்கு பிறகு படித்தா அவர் வேறையாக எழுதுகிறார். இப்போ 2 பேர் நம்ம ஸ்டைலுக்கு அது வேறையாக மாறிட்டு இருக்குது. அது வந்து ஒரு படைப்பாளிக்கு செய்கிற அகௌரவமானு தெரியல. ஆனால் தமிழ் சமூகம் படைப்பாளிகளை இன்னொரு படைப்பாளி மன்னிக்கிறது மாதிரி அப்படி மன்னிச்சு விட்டு போயிடுவாங்க. அப்புறம் எல்லா ரைட்டர்ஸுடைய கதைகளையும் ஒரு ஆளால் சொல்லவே முடியாது. நீங்கள் வந்து லாசாராவுடைய கதைகளில் ஒரு கதையை கூட ஒருத்தர் சொல்லிடவே முடியாது. ஏன்னா அவர் வந்து வரிகளுக்குள்ள ஒரு மியூசிக், ஒரு வரிக்கு இன்னொரு வரிக்கு நடுவில் ஒரு இசையை நிரப்பி, அந்த இசையை வந்து நான் உங்களுக்கு கடத்தவே முடியாது. அதை வாசிக்கிற ஒருத்தனால தான் முடியும். அதே பிரச்சனை எனக்கு நேற்று வண்ணதாசன்கிட்டே இருந்துச்சு. அதே பிரச்சனை எனக்கு கீராக்கிட்டே இருந்துச்சு. கீரா ரொம்ப எளிமையாக கதை சொல்கிற மாதிரி நம்ம ஏமாத்திருக்காரு. அப்படிலாம் இல்லை. அவர் வந்து ஒரு சின்ன பிரச்சனையை எடுத்து ரொம்ப பெருசாக விலாவரியாக பேசியிருக்காரு. அந்த பேச்சோட டோன் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஆழமான கதை சொல்லுவாங்கள்ல வீட்டில் பெரிய மக்கள், அப்படி இருக்குது. ஆனால் அதற்குள்ள ரொம்ப பெரிய மாடர்ன் மித்து பல விஷயங்களை கீரா வந்து ரொம்ப சாதாரணமாக அப்படி சொல்லிட்டு போகிறார். நான் வரும்போது அவருடைய நாற்காலி அப்படின்ற ஒரு கதை படித்தேன். நிறைய பேர் அந்த கதையை படிச்சிருக்கீங்க. நாற்காலி அப்படின்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். இப்போ வந்து ஒரு சேர் அப்படின்னோடனே நமக்கு என்ன நினைவுகளை எது வரும் அப்படின்னு ஞாபகம் வரும். கீராவுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கு, அதான் ரொம்ப அந்த முக்கியத்துவமாக அந்த கதையில் எனக்கு தோணுது. நாற்காலி அப்படின்னோடனே நம்மளுக்கு பல பேருக்கு எடப்பாடி பழனிசாமி ஞாபகம் வரலாம், ஓ பன்னீர்செல்வம் ஞாபகம் வரலாம், தினகரன் ஞாபகம் வரலாம். நம்முடைய மெமரிஸ் தானே அப்படி போவோம். அப்புறம் நாற்காலி அப்படின்னா நமக்கு என்னென்னவோ நினைவுகளுக்குள்ளே நம்ம போயினே இருக்கலாம். ஆனால் கீராவுக்கு நாற்காலின்னு ஒரு தச்சன் ஞாபகம் வந்து மிக நிச்சயமாக நம்மில் பல பேருக்கு, பல ஜென்ரேஷனை சேர்ந்தவர்களுக்கு நாற்காலி அப்படின்னு ஒரு தச்சன் ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாற்காலி அப்படின்னா கூட நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஞாபகம் வரலைன்னா கூட ஒரு பெரிய ஃபர்னிச்சர் ஸ்டாலு அங்கே போய் வாங்கிக்கலாம். அப்படி தான் நம்மளால் மோல்டட் அப்படின்னோன்னா நமக்கு ஞாபகம். கிளாஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து ஒரு செகண்ட் அப்படி ஒரு சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை வந்து அப்படியே அந்த மிஷின் வந்து கொட்டும், கண்ணாடி கிளாஸை. அப்படி ஒரு செகண்டில் ஒரு 10,000 கிளாஸ் வந்து விழும். ஒரு மனுஷன் தான் அதை ஆப்ரேட் பண்ணுவான். அவன் ஆப்ரேட் பண்ணும்போது அந்த 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 சுவிட்சை அப்படி கொஞ்சம் கிளாஸ் ஆகிடும் ஒரு இடத்துல. அவன் போய் அதை நிறுத்துறதுக்குள்ள ஒரு 1,00,000 தப்பான டம்ளர்கள் மோல்டாகி வந்து கீழே விழுந்துடும். 1 lakh அப்படி கீழே கிடக்கும். அதை வந்து அவன் மறுபடியும் அதை டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். மனித உழைப்பு அல்லது மனிதனுடைய மனம் சார்ந்த ஒரு விஷயத்தில் அதுதான் எல்லாத்துலேயும் ரொம்ப பெருசாக இன்றைக்கி வரல. அப்படியே அப்படி டச்சானா 10 லட்சம் வந்துடும் சார். அப்படி ஒரு ஃபோனில் சொன்னால் அமேசானில் வீட்டுக்கு சேர் வந்துடும் சார், சோஃபா வந்துடும் சார் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு தச்சனை வச்சு நாற்காலி பண்ணுறதுன்றதும் எந்த மரத்தில் பண்ணுறது அப்படின்றதும் அது எல்லாமே
நம்முடைய மெமரிஸை விட்டு போயிடுச்சு. நம்முடைய ஞாபகங்கள்லாம் நம்முடைய ஸ்மெல் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது இல்லை மனிதர்களுக்குள்ள. நேற்று வண்ணதாசன் கதையை சொல்லும்போது அவர் ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, அந்த நிலை அப்படின்ற ஒரு கதையில் ஒரு தேருக்கு பக்கத்தில் போய் நின்னா செக்கு என்ன வாசனை வரும்னு எழுதியிருக்காரு. அப்போ நமக்கு வந்து ஒரு தேருக்கு பக்கத்தில் நாம் வந்து இது வரணும், அது என்ன ஸ்மெல்லை நமக்கு கொடுத்துச்சு அப்படின்ற உணர்வுகள் வந்து நாம் எல்லாமே விடுபட்டோம். நமக்கு எல்லாமே மொபைல் ஃபோன் அப்படி கைக்கு அடக்கமான விஷயங்கள், நம்ம வாசனைகளை மறந்துட்டோம், நுண் உணர்வுகளை மறந்துட்டோம், நல்ல சாப்பாடு அப்படின்றத மறந்துட்டோம், இதுக்கப்புறம் அது அப்படின்றத மறந்துட்டோம். அதே மாதிரி தான் எல்லாவற்றையும் மறந்துட்டோம். இந்த கதையில் கீரா வந்து எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா, அப்புறம் அந்த ஒரு பொருள் போய் இன்னொரு பொருள் வீட்டுக்குள்ளே வர்றது, சமூகத்துக்குள்ளே வர்றது இல்லை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த முக்காலி போய் நாற்காலி வர்றது அப்படின்றது தான் அந்த கதையினுடைய மையமான இடம். அவங்க வீட்டுக்கு ஒரு சப்ஜட்ஜி வருவார். அந்த சப்ஜட்ஜி வரும்போது அவங்க வீட்டில் ஒரே ஒரு முக்காலி தான் இருக்கும். குழந்தைங்க உட்பட எல்லாரும் அந்த முக்காலியை எடுத்து போட்டு உட்காருவாங்க. அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப தமாஷாக இருக்கும். அந்த சப்ஜெக்ட் ஜட்ஜுங்களை எப்போ பார்த்தாலும் தமாஷா தான் இருக்கும். அவங்க பேசுறது, அவங்க கொடுக்குற தீர்ப்பு, 1 மணி நேரத்தில் தமிழ்நாடே மாறிடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறது, எல்லாம் ஓடு, கிளாஸ் ரூம் ஓடு அப்படின்னு சொல்கிறது, எல்லாமே எந்த காலத்துலையுமே ஜட்ஜுங்க ரொம்ப தமாஷான ஆளுங்களாக தான் இருந்துக்கிறாங்க. அந்த ஜட்ஜு வருவார், அவர் சப்ஜட்ஜாக இருப்பார். அவர் ஒரு வேட்டி சட்டை போட்டுன்னு வந்துருக்கலாம், எல்லாரும் மாதிரியும் இடைச்சேவலுக்கு வரவர் வேட்டி சட்டையோடு வந்துருக்கலாம். அவர் கோட் ஷூட்டு ஷூ எல்லாமே போட்டுன்னு வர்றாரு. ரொம்ப தமாஷா நம்ம இந்த வெயிலில் இவங்க பண்ணுற அமக்கலங்கத்தில் அந்த ட்ரெஸ் கோட் இதெல்லாம் இவனுக்கு எவன்டா கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி வருவார். அப்படி வந்த ஆளை பார்த்த உடனே நாம் பாய் போட தோணாது. இது எல்லாமே நம்முடைய பொது புத்திகள் நமக்கு வீட்டில் கற்பிச்சு கொடுத்துருக்குது. பேண்ட் ஷர்ட்டு போட்ட மாமா வந்தாருன்னா அவர் வந்து சேரில் உட்கார வை, வேஷ்டி கட்டின்னு அழுக்கு வேஷ்டி கட்டினதாருன்னா அவர் வெளியே நிற்க வை, ரொம்ப அதிகபட்சமாக நீ உள்ளே கூப்பிடணுன்னா அவருக்கு ஒரு ஜமுக்காலம் போடு, பாய் போடு. அப்புறம் பவா மாமா மாதிரி கருப்பாகிறவங்கெல்லாம் அயோக்கியம், பொய் சொல்லுவான், சக்கச்சவேல்னுங்கிறவன் பொய்யே சொல்ல மாட்டான், உன்னதமான இந்த சக்கச்சவேல்னுங்கிறவன் தான் இவ்வளோ அக்கிரமமும் பண்ணி வச்சுக்கிறான். இப்படி இது எல்லாமே நம்ம அறியாமல் நமக்குள்ள அந்த ஜட்ஜு அப்படி உட்கார வைப்பான். அவரு அப்படியே பார்த்துட்டு பேண்ட்லாம் அப்படி சரியாக இருக்கான்னு உட்காரும்போது கரெக்டாக ஒரு கால் விலகிடும். அது இருக்கிறதே 3 கால். அந்த ஒரு கால் விலகினோடனே அவர் உழற அந்த அழகு இருக்குல்ல, அதை பார்க்க முடியாமல் 2 குழந்தைங்களும் வெளியே போயிடும். குழந்தைங்க எப்பயுமே அப்படி ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக தானே ஒரு வீட்டில் இருப்பாங்க. அதை பார்த்து சிரிச்சுட்டா வேற, குழந்தை தானே சிரிச்சிச்சு அவன் சும்மா இருக்க மாட்டான், அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பான் அந்த 2 குழந்தைங்களும். அதாவது அந்த 2 குழந்தைங்களும் வெளியே ஓடி கிணத்து அடியில் நின்று நல்லா வாய்க்குள்ளே சிரிக்கும். அவங்க அப்பா அம்மாவால் உங்களை மாதிரி எங்களால் சிரிக்க முடியல மக்கா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறத எல்லாத்தையும் உள்ளேயே அழுத்தி வச்சுக்கின்னு ஜட்ஜையா அப்படியே பார்த்து நிற்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரே கலவரமாக ஜட்ஜியும் இருக்க மாட்டார் வீட்டில், அந்த முக்காலியும் இருக்காது. அதான் கீராவனுடைய பெரிய கிண்டல். ஜட்ஜு போயிடுவாரு, முக்காலி எங்கடா அப்படின்னு எல்லாம் பார்ப்போம், முக்காலியும் காணா. ஒரு கையிலே எடுத்துன்னு போயிட்டாரான்னு தெரியல. ஒரு ஜட்ஜியே நீ கீழே வர உழ வைக்கிறியா அப்படின்ற கோபமாக கூட இருக்கலாம். உடனே அவங்க வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க, நம்ம மிக கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு ஒரு நாற்காலி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த நாற்காலி அப்படின்றது வந்து பல நாடகங்கள், பல கிரியேஷன்ஸ் அதுக்குள்ளே வந்துச்சு. அது வந்து ஒரு சிம்பிளாக, ஒரு அதிகாரத்தினுடைய சிம்பிளாக, நம்ம குடும்பத்தினுடைய ஒரு அதிகாரத்தினுடைய சிம்பிளாக கூட நம்ம நாற்காலியை வச்சுக்கலாம். ஒரு நாற்காலி செய்யணும்னா ஒவ்வொருத்தரும் ஒரு யோசனை சொல்லுவாங்க, என்ன மரத்தில் நாற்காலி செய்கிறது, தேக்கு மரத்தில் செய்யலாம். அப்புறம் வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, அண்ணன் அவன் சொல்லுவான் வேப்ப மரத்தில் செய்யலாம், அது வந்து குளிர்ச்சியாக இருக்கும், மூல நோய் வந்து அண்டாது. அப்படி அதுக்கான மருத்துவ குணங்கள்லாம் அவன் சொல்லினே போவான். ஒவ்வொருத்தராக ஒன்றா சொல்லுவாங்க. அம்மா வந்து ரொம்ப பிரமாதமாக ஒரு பொய்டிக்காக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு நாற்காலின்னா அது வந்து கொஞ்ச நாளில் வெளுத்துறக்கூடாது, அது வந்து வெள்ளையாக பல்லிடிச்சுன்னு ஐயோ ஏன்டா இதை செஞ்சோன்னு இருந்துடக்கூடாது. நான் வாங்குகிற நாற்காலிகள் இருக்குல்ல, அதெல்லாம் யோசித்து பார்த்துப்போம். நாம் இதெல்லாம் என்றைக்குமே யோசித்ததே இல்லை. அம்மா சொல்லுவா அப்படி கருன்னு கருநாக கிங் கோப்ரா மாதிரி இருக்கணுன்றாங்க நாற்காலி. ஒரு கருநாகம் இருக்குல்ல, அதை இழைச்சி வச்ச மாதிரி கலரில் ஒரு நாற்காலி இருக்கணும். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த டோன் வந்து அந்த வீட்டோட ஒரு அம்மாட்டிருந்து வந்தது. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாற்காலி செய்கிறது அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு தாய் மாமா வருவார். அந்த நம்ம எந்த மாமாக்குள்ள எந்த வீட்டுக்கும் வர்றதில்லை இப்போ இல்லையா, அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு நம்மளுடைய வீடுகளுக்கு. ஆமாம், அது 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 அதில் அந்த கதைகளில்
நம்ம என்னென்னத்தெல்லாம் இழந்திருக்கிறோம், என்னென்னத்தெல்லாம் இழந்துட்டு நம்ம வெற்று சக்கைகளாக இருக்குன்னு ஒரு வரிகள்லுமே கீரா வந்து சொல்லினே போகிறார். சொல்லுன்னா நீ 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை எழுதியிருக்காரு, 40 வருஷத்துக்கு அப்புறம் நீ இப்படி தான் இருக்க போகிற அப்படின்லாம் கூட அவர் எழுதலை. அப்போ இருந்ததை மட்டும் தான் பதிவு பண்ணிக்கிறார். ஆனால் இப்போ நம்ம இதெல்லாம் எழுந்துட்டு வேண்டாம்னு நமக்கு தோணும். ஒரு மாமா வர்றது, அந்த மாமா எப்பொழுது வந்தாலும் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் உட்காருவார். அதுக்கு ஒரு அடி தள்ளி உட்கார மாட்டார், ஒரு அடி விலகி உட்கார மாட்டார். அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நேற்று வண்ணதாசன் கதைகள், அந்த நிலை கதையில் ஒரு குச்சி மிட்டாய் விற்கிறவன் வருவான். அப்போ அவன் எப்போ வந்தாலுமே அந்த வீட்டுக்கு முன்னாடிக்கிற ஒரு கல்லுக்கு பக்கத்தில் தான் நிற்பான். அந்த கல்லை விட்டு அவன் எங்கேயுமே நகரவே மாட்டான். அந்த கல் தான் அவனுடைய சிம்பிள். எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் ஒரு பிச்சைக்காரர் இருப்பான். நாங்கள் எல்லாரும் அவனை சக்கம் அப்படின்னு போடுவோம். அவன் எப்போ வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடிக்கிற ஒரு வேப்ப மரத்தை பிடிச்சின்னு தான் நிற்பான். வேப்ப மரத்தை பிடிச்சி நிற்காத ஒரு செக்கமை நான் ஒரு இரவில் சந்திச்சதே இல்லை. நம்முடைய தெருக்கள் எல்லா பிச்சைக்காரர்களையுமே எழுந்துச்சு. இப்போ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ வந்து பிச்சைக்காரர்களே இல்லை, எதுவுமே இல்லை. தேவாங்கு எடுத்துன்னு வர, ஒரு சைக்கிள் ஓட்டின்னு வர ஒரு ஆள் நம்ம தெருவில் இல்லை. விக்ரமாதித்யன் வந்து தேவாங்கு உயிர் வாழும் முடிக்கயிற்றுக்காக அப்படின்னு ஒரு கவிதை எழுதுகிறார். இப்போ எந்த தேவாங்கும் உயிர் வாழவே இல்லை. அப்போ அந்த மாதிரியான ஆட்கள் அம்மி கொத்தரைங்களா சாமி அப்படின்ற குரல் நம்ம தெருக்கல்ல மறைஞ்சு போச்சு. அப்படி ஒரு குரலே இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாமே இல்லாமல் நீ செல்ஃபோன் எடுத்துன்னு போ சார், செல்ஃபோன் எடுத்துன்னு வா சார், செல்ஃபோன் எடுத்துன்னு செத்து சார் அப்படின்னு ஒரு 3 வார்த்தையில் நம்ம லைஃப்பில் ஒன்றுமே இல்லாத ஒரு இடமா மாறிச்சு. அந்த மாமா வருவார், அவர் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல உட்காருவார். ரொம்ப சௌரியமான இடம். இந்த வீட்டு அம்மாவுக்கு அவர் வந்து சொந்த அண்ணன், தாய் மாமா. இவருக்கு வந்து இந்த பசங்களுக்கு தாய் மாமா, சொந்த அண்ணன். அப்படி ஒரு அண்ணன் வரும்போது அந்த வீட்டில் தங்கச்சி அதை கட்டி கொடுத்த அவருடைய ரியாக்ஷன் இல்லை, தனியாக நீங்கள் ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுடைய முகம் எப்படி பூரிப்படையுது. நம்ம அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்துக்கிறாரு, நம்ம கட்டின வீட்டிலேருந்து நம்மளை எவ்வளோ மரியாதையோடு நம்ம அண்ணனை பார்த்துக்கணும் அப்படின்றது. அல்லது பொய்யாவாச்சும் அண்ணன் போகிறவர்களும் நடிக்கணும், இந்த வீட்டில் நம்மளை நல்லா தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட நம்ம வந்து நடிக்கணுன்ற எல்லாமே அந்த பெண்களுக்கு வரும். அவள் வந்து உள்ளே போய் ஒரு நல்ல சொம்பை கழுவி, கீரா காலில் சொன்னார்ல, உலகத்திலேயே சின்ன சொம்பை அந்த தண்ணி கொடுத்தாங்களா சொம்புறாங்க. இந்த அம்மா வந்து அந்த வீட்லேயே பெரிய சொம்பா தேடி ஒரு நல்ல மோர் எடுத்துன்னு வந்து அண்ணனுக்கு கொடுப்பாங்க. அந்த மோர் எப்படி இருக்குன்றதை பற்றி கீரா வந்து ஒரு பேராகிராஃப் எழுதுகிறார். கடைசி வார்த்தையில் எழுதுறாரு, திவ்யமாக இருக்கும் என்று ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. இந்த வார்த்தைகள்லாம் நம்மகிட்ட போயிடுச்சு. அந்த மோர் எப்படி இருக்குன்னா, அது ஏன் அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த மோர் இருக்குதுன்னா, இந்த அண்ணன் பல சந்தைகளுக்கு போய் பிரத்யேகமாக பால் கறந்து பார்த்து குடிச்சு, காய்ச்சின பால் எப்படி இருக்குன்னு பார்த்து, அதில் குறை ஊற்றி தயிர் ஊற்றினா எப்படி இருக்குன்னு பார்த்து, அந்த மாட்டை வாங்கி இந்த தங்கச்சிக்கு ஒரு மாட்டையும் கண்ணையும் தங்கச்சி வீட்டுக்கு கொடுத்துருப்பான். அந்த மாட்டில் கறக்கிற பால் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அது எவ்வளோ திவ்யமாக இருக்கும். அவர் வந்து அதே இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போதெல்லாம் ஒரு நாடகத்தின் காட்சி மாதிரி இந்த அம்மாவுடைய வீட்டுக்கார், அதாவது இந்த வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவர் இருக்கிறார்ல, அவர் வந்து தன் மனைவியை வந்து பழிச்சு கட்டுறாரு. இவங்க வந்து எவ்வளோ திவ்யமாக அந்த அண்ணனோடனே இவளுக்கு எவ்வளோ பிரியம் வந்துருச்சு அப்படிலாம். இப்போ அவர் வந்து கஞ்சல்லையும் கஞ்சம், உலக கஞ்சம் அந்த ஓமா. ஒரு அதாவது அதை எப்படி கீரா சொல்கிறாருன்னா, என்ன கிண்டல் இவருடைய எழுத்துல இருக்குதுன்னா, ஒரு எந்த அளவுக்கு கஞ்சனாக இருப்பார் அப்படின்னு இந்த வீட்டு பிள்ளைங்க நினைக்குன்னா, இந்த மாடு கண்ணு கொடுத்துக்கிறாருல, அது பால் வத்தனோடனே ஒரு மறுபடியும் ஓட்டின்னு போயிடுவார்னு நினைப்பாங்க அவங்க. அப்படி ஓட்டின்னு போயிட்டா நாம் வந்து இந்த கண்ணுக்குட்டி கூட ரொம்ப பிரியமாக பழகிக்கிறோமே, அந்த நட்புலாம் இல்லாத போயிடுவேன். ஒரு சின்ன கதை தான் சார் நாற்காலின்றது. அதுக்குள்ளே இவ்வளோ அடுக்குகளை ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தன்னை அறியாமல் அடுக்கிக்கினே போகிறான். அதான் ஒரு பெரிய மாஸ்டருக்கும் ஒரு சாதாரணமாக கதை எழுதுறவனுக்குமான 2 வித்தியாசம் வரும். அவனுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அவனுக்கு தெரியாமல் பல அடுக்குகள் அந்த கதைக்குள்ளே போயிட்டே இருக்கும். அந்த குழந்தைங்க நினைப்பாங்க, இந்த பால் வத்திடுச்சுன்னா இந்த மாமா வந்து இந்த மாட்டையும் இந்த கண்ணுக்குட்டியும் ஓட்டின்னு போயிடுவார். அப்படி ஓட்டின்னு போயிட்டாருன்னா நம்ம அதுக்கப்புறம் எந்த கண்ணுக்குட்டிக்கிட்ட விளையாடுறது? இதுவரையிலும் அந்த மோர் கொடுக்குற அந்த சின்ன இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அப்போ அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஒரு நாற்காலி செய்ய போகிறோம். இந்த மாமா பயங்கர சந்தோஷமாக இருக்கு. நாற்காலி செய்ய போகிறீங்களா, நாற்காலியே செய்ய போகிறீங்களா அப்படின்னு ஒரு டோன் வரும். பிரபஞ்சன் வந்து அவருடைய வானவசப்படல ஒரு இடத்துல எழுதிப்பார். நம்ம ஆட்கள் எல்லாம் துரைங்கிட்ட வேலை பார்த்தால,
அவனுக்கு எப்படியாவது அந்த துறை வாழ்க்கையை ஒரு நாளாச்சும் வாழ்ந்துடணும்னு தோணும் மனசுக்குள்ள. அவன் வந்து வீட்டில் போய் அவன் துறையை பார்ப்பான். அவன்னா என்னடா எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் வந்து குந்தின்னு தான் அவன் சாப்பிட்றோம். சாப்பிட்றது வந்து தரையில் உட்காந்து அந்த தரையில் குந்தி இலை போட்டு அதில் தட்டு போட்டு சாப்பிட்றோம். துறையும் துரசானியும் டேபிள் வச்சு கண்ணாடி டம்ளர் வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி அப்படியே பிரமாதமாக சாப்பிட்றாங்களே. இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னாமா அவனுக்கு தோணும். அது தோணும்போது வீட்டில் வந்து ஒரு 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 சாதாரண வீட்டுக்காரம்மா அந்த அம்மா வீட்டில் நெல் உரை பூனை கோழி இதோடு சேர்ந்தது தானே நம்ம லைஃப். அப்படி ரொம்ப சாப்பிட்டு விடும் அவனுக்கு. என்னாடி சாப்பாடு போடுற, எப்போ பார்த்தாலும் இலை போடுற தண்ணி தெளிக்கிற, என்னாடி சாப்பாடு ஒரு டேபிளில் போடணும். அவளுக்கு ஒன்றும் புரியாது. என்ன டேபிளையா என்ன ஆச்சு உனக்குன்னு அவன் வந்து ஒரு டேபிளை உருவாக்கும். ஏன்னா 2 மூட்டை நெல்லை எடுத்து ஒரு மூட்டை நெல் மேலே இன்னொரு மூட்டை போட்டு இவன் பழப்புடவை கப்படிக்கும் அந்த புடவை அதை எடுத்து வந்து அந்த இப்போ டேப் இது மேலே போட்டு நெல் மூட்டை மேலே போட்டு அது மேலே ஒரு இலையை போட்டு இப்போ போட்டு சோறணும். அவ்வளவு இவனுக்கு வந்து யூரோப்பியன் கல்ச்சர் மேலே அவ்வளோ ஆசை இருக்கும் நம்ம ஆளுக்கு. அதே தான் அந்த சேர் வருது அப்படின்னோடனே ஒரு பெரிய இனம் புரியாத சந்தோஷங்கள் இருக்கும். அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல அது வரலாம் சேர்லேயே உட்காந்துருக்கு. இப்போ தான் முதல் முறையாக உட்கார போகிறாங்க. அப்புறம் எங்கேருந்து சேர் வாங்கிறது, யார் யார் செய்வாங்கன்னு ஒரு நல்ல தச்சன் வந்து ஒரு கெத்திக்கார தச்சன் என்று கீராரை எழுதுகிறார். பக்கத்து ஊரில் இருக்கிறான், அவங்ககிட்ட சொல்லி அந்த சேரை செய்ய சொல்லலாம். அப்போ மாமா சொல்கிறார் எனக்கும் ஒரு சேர் 2 சேர் செஞ்சுருவாங்க. ஒரு நாள் 2 சேர் வந்து இந்த வீட்டில் இறங்கிடும். இப்போது ஒரே வீடு தான், ஒரே ரத்தம் தான். அப்புறம் நம்ம என்னென்னமோ சொல்கிறோம் ஜாதி அது இதுன்னு எல்லாம் வருது. 2 சேர் வருது. இதில் எந்த சேர் நல்ல சேர்னு இவங்களால் டிசைட் பண்ணவே முடியாது. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு உள்ளே எடுத்துன்னு போயிட்டோம்னா இதை விட ஒரு அங்குலம் நல்லா அந்த சேரை செஞ்சுட்டு இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்களால ஒரு டிசைட் பண்ணவே முடியாது. கடைசியாக ஒரு சேரை இவங்க இதான் நம்ம சேர்னு எடுத்துவாங்க. இன்னொரு சேர் மாமா வீட்டுக்கு போயிடும். இந்த மாமா வீட்டுக்கு போனது தான் நல்ல சேராக இருக்குமோ அப்படின்னு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நினைப்பாங்க. இப்போது சேர் போயிடும். மாற்றி மாற்றி அந்த வீட்டில் எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க. அது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட 1/2 பேஜ் அதுக்காக கீரை எழுதியிருக்காரு. எப்படி உட்காந்தாங்க, உட்காந்து எப்படி தேய்ச்சி பார்த்தாங்க, சாஞ்சி எப்படி உட்காந்து பார்த்தாங்க. அப்புறம் தங்கச்சி உட்காந்தோடனே எழுந்துடுற நீ எவ்வளோ நேரம் உட்காருவ அப்படின்னு தம்பி எப்படி அவங்க கூட சண்டைக்கு போனான். இப்படி பல விஷயங்கள் அந்த சேருக்காக போயிடுது. ஒரு சேர் ஒரு புது பொருள் ஒரு வீட்டுக்கு வந்தோடனே வீட்டினுடைய மனநிலையே மாறுகிறது. எல்லாரும் போய் அதில் உட்காடுறாங்க. திடீர்னு நைட் ஏஞ்சி பார்த்தா ஒரு பிள்ளை அதில் உட்காந்து பார்த்து அதுக்காக ஏன்னா வந்து அது அப்படி ஒரு குதூகலமாக அவங்க வந்து அந்த சேரை கொண்டாடுறாங்க. ஒரு நாள் நைட் 2 மணிக்கு யாரோ ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாங்க. இவங்க நினச்சிக்குவாங்க எங்கள் வீட்டில் ஒரு துஷ்டி நடந்துச்சு. எங்கள் வீட்டில் மிக பிரபலமான இந்த ஊர்லேயே ரொம்ப முக்கியமான ஒருத்தர் செத்துட்டாரு. அவர் கீரா எழுதுறாரு எல்லாம் மிக முக்கியமானவனும் நடுராத்திரில் ஏண்டா சாவறீங்க அப்படின்னு. காலையில் சாவலாம் இல்லை மதியானம் சாவலாம், எல்லாருமே நடுராத்திரில் ஏண்டா சாவறீங்க. சரி அதுக்கு என்ன அப்படிங்க. ஒன்றும் இல்லை உங்கள் சேர் கொஞ்சம் வேணுங்க. இவங்களுக்கு அது வரையிலும் ஒரு டெத்துக்கும் ஒரு டெத்துக்கும் சேருக்கும் என்னடா சம்மந்தங்கிறதெல்லாம் தெரியாது. அவங்க என்னங்க தாராளமாக எடுத்துன்னு போங்க சேரை எடுத்து கொடுத்துருவாங்க. சேர் நைட் 2 மணிக்கு போயிடும். இவங்களுக்கும் செத்துட்டு அவர் ரொம்ப வேண்டியவங்க தான். காலையில் இவங்க எழுந்துச்சி துஷ்டி கேட்கறதுக்காக அந்த வீட்டுக்கு போகணும். பார்த்தா பயங்கர அதிர்ச்சிமா அவனுக்கு வாயெல்லாம் கட்டி 1 ரூபாலாம் வச்சு இந்த சேரில் உட்கார வச்சுருப்பாங்க. பார்த்தோடனே அப்படியே துக்கம் தொண்டை அடைக்கும். வீட்டில் இவ்வளோ டிஸ்கஷன் நடந்திருக்கும். என்ன கலரில் சேர் செய்யறது, எப்படி பண்ணுறது எல்லாமே போய் என்னடா இது ஒரு பணத்தை சேரில் உட்கார வச்சுக்கிறாங்க. அவன் என்னதான் பெரிய பிரமுகராக இருந்தாலும் நேற்று சாயங்காலம் வரணும் அந்த ராத்திரி 2 மணிக்கு மேலே பணம் தானே அது, இதை போய் உட்கார வச்சுட்டாங்களேடா அப்படின்னு. இதுக்கடா இவனுங்க இவ்வளோ நடுராத்தில் வந்து வீட்டில் இருந்து சேரை வாங்கி போனாங்க. இப்போது ரொம்ப துக்கத்தோடு இவங்க வீட்டிலேருந்து இவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஹீரா எழுதுறாரு அந்த ரொம்ப துக்கத்தோடு இவன் வந்தாங்கல்ல அது அவன் செத்துட்டானேன்ற துக்கம்னு அந்த ஊர் நம்பினுக்குதுன்னு எழுதுறாரு. அப்படிலாம் அவட பாவீங்களா எங்கள் சேரை எடுத்துமே ஒரு படத்தை உட்கார வச்சுக்கலடா அப்படின்ற துக்காது. இவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்தோடனே அப்புறம் நம்ம ஆளுங்கள் தான் எல்லாமே வழக்கமாச்சு. நான் முதல்ல சொன்னேன்ல திண்டுக்கல் லியோனின்னா அப்புறம் அவரே திண்டுக்கல் லியோனியே என்னை விட்டுறாப்பான்றவரில் அவரே தானே. அந்த மாதிரி எவன் ஊரில் செத்தாலும் இவங்க வீட்டில் வந்து சேர் கொஞ்சம் கொடுங்க. அப்புறம் சேர் திரும்பி வந்தோடனே
ஒரு பொணம் உட்காந்த சேரில் எப்படி உட்காருறது அப்படின்றத பற்றி அவங்க வீட்டில் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கும். இவ்வளோ நேரம் வந்து ஒரே போட்டிலாம் குழந்தைங்களுக்குள்ள நடந்துச்சுல, எந்த குழந்தையும் அந்த சேரை திரும்பியே பார்க்காது, தூரமாக போய் நின்றுக்கும். அப்புறம் யாருமே உட்கார மாட்டாங்க அந்த சேரில். அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் சொல்லுவார், வெளியே போய் கிணத்தடியில் போடு. கிணத்தடியில் போட்டு 15 தவளை தண்ணி ஊற்றி அதை கழுவாங்க. அப்படியே கழுவி வச்சு யாராவது உட்காருவாங்களான்னா யாருமே உட்கார மாட்டாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த சப்ஜெக்ட் லெவலில் ஒரு ஆள் அவங்க வீட்டுக்கு வர்றாரு. வந்தோடனே, ஐயோ வாங்க நீங்கள் கண்டிப்பாக சேரில் தான் உட்காரணும் அப்படின்னு இவங்க போய் சேரில் உட்கார வச்சுறாங்க. அவர் ரொம்ப ஆசுவாசமாக உட்காருவார், தீட்டு கழிஞ்சிடும். அப்படியே பசங்களாம் சந்தோஷமாயிடும். மாமாவே ஜட்ஜு மாமாவே உட்காந்துட்டாரு, நமக்கு என்ன அப்படின்னு தோணும். சந்தோஷமா இல்லைன்னா அப்புறம் அப்பயுமே குழந்தைங்க வந்து ரொம்ப கான்சியஸில், ஜட்ஜே உட்காந்தாலும் கூட ஏதோ சூழ்ச்சி முக்குதுன்னு அவங்க உட்கார மாட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் பக்கத்து வீட்டு குழந்தை இவங்க வீட்டுக்கு வரும், அந்த குழந்தைய சேரில் உட்கார வச்சுருவாங்க. குழந்தை உட்காந்துச்சுன்னா குழந்தை மறுபடியும் இப்படி அது வந்து பின்னிக்கொண்டே போகும். இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த வீட்டில் எவன் ஊரில் செத்தாலும் நம்ம வீட்டில் வந்து சேரை தூக்கின்னு போயிடுறான். அப்புறம் வாயை கட்டி சேரில் உட்கார வச்சிடறான். அடுத்த நாள் தூக்கி வந்து இது போடுறான். என்னடா வாழ்க்கை இது? ஒரு சேரால் இந்த குடும்ப நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னு இவங்களுக்கு தோணும். இப்போ தோணும்போது இவங்க வீட்டில் பெத்தண்ணன் ஒரு அண்ணன் இருப்பார். அந்த அண்ணனும் இவரும் போய் ஒரு சின்ன ஐடியா பண்ணுவாங்க. ஒரு பயங்கர ரகசியமான ஐடியாவாக இருக்கும். இதை பண்ணிவிட்டு இவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, நீ போய் மாமா வீட்டில் ஒரு செய்தி சொல்லிட்டு வாடா அப்படின்னு அனுப்புவாங்க. அதுக்காகவே காத்துருந்த மாதிரி இவர் வந்து செய்தி சொல்கிறதுக்காக மாமா வீட்டுக்கு போவார். அந்த மாமா வந்து அந்த வீட்டில் உட்கார்ந்த அழகை ஹீரா வந்து அப்படி ஒரு 2 பேராகிராஃப் எழுதுறாரு. அந்த சேரில் ஒரு அமக்களமாக உட்கார்ந்து கொண்டு அப்படின்னு அதை ஆரம்பிக்கிறார். அப்படி உட்காந்து இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம காலடி கீழே தான் ராசா அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்து ஒரு வெத்தலை பாக்கு பண்ணுவார். அந்த வெத்தலை பாக்கு போடுற அழகு இல்லை, ஐயோ அது வந்து எனக்குலாம் வெத்தலை பாக்கு போடணும்னு தோணிச்சு. என்னடா வெத்தலை பார்க்கலாம், அது கேன்சர் வந்தால் போகுது அப்படின்ற அவ்வளோ அழகாக அவர் இருந்த அந்த பச்சையில் அந்த வெண்ணெய் மாதிரின்னு சொல்கிறார், சுண்ணாம்பை அதை அப்படியே தடவி அதை மடக்கி அப்படி போட்டு மாமாப்பில் அப்படின்னு. இப்போ இந்த சேரோட அந்த மாமாவை பார்த்தோடனே இவனுக்கு பயங்கர எரிச்சலும் கோபமும் வரும் உள்ள. என்னடா அடப்பாவி, எங்கள் வீட்டு சேர்லாம் சாவாக போகுது, உன் வீட்டு சேரில் நீ மட்டும் இப்படி. அந்த வீட்டில் வந்து மாமா என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவரை தவிர மீது யாருமே அந்த சேரில் உட்கார விடாது, பசங்க உட்கார விடாது. குறிப்பாக மனைவின்னு அந்த வீட்டில் ஒருத்திருப்பார்ல, அதை பார்க்கவே கூடாது, அன்சியபிள் அதெல்லாம் அவங்களுக்கு. அப்படி இவர் மட்டும் தான் உட்காருவார். இந்த வீட்டில் எல்லாரும் உட்காருவாங்க, அந்த வீட்டில் அவர் மட்டும் தான் உட்காருவார். இப்போ அதே மாதிரி எல்லாரும் நடுராத்திரியில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஊரில் ஒருத்தர் நடுராத்திரியில் செத்துருவா, இவங்க வீட்டு கதவை வந்து தட்டுவாங்க. அதுக்காகவே காத்துன்னு இந்த மாதிரி இந்த பையனும் இவரும் போய் அவரை கூட்டின்னு போய் என்னன்னு கேட்பாங்க, சேர். ஐயோ உங்களுக்கு தெரியாதா, எங்கள் மாமா வீட்டுக்கு போயிடுச்சு சேருங்க. மாமா வீட்டில் எங்கள் மாமா வீட்டில் சேர் இருக்குது, நீங்கள் அங்கே போய் கேளுங்க. ஒருவேளை மாமா வீட்டில் இல்லைன்னா மறுபடியும் வாங்க, நாங்கள் தரோம். பயங்கர கான்சியஸாக அப்படியே காயை நகர்த்துவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் மாமா வீட்டுக்கு போவாங்க. அடுத்த நாள் அந்த சாவுக்கு இவங்க போவாங்க. மாமா வீட்டு சேரில் தலைவரை வந்து வாயை கட்டி உட்கார வச்சுருவாங்க. நிம்மதியாக எல்லா கணக்கும் க்ளீனாக முடிச்சிச்சு அப்படின்னு இந்த பசங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். அதுக்கப்புறம் ஊரில் எவன் செத்தாலும் இவங்க வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. இப்போ இவங்க சேரே மாமா வீட்டில் தான் இருக்குது அப்படின்ற பெரிய குழப்பம் வந்து மாமாவே சேர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். இப்போ கதையினுடைய பயங்கர உயிரோட்டமான ஒரு இடத்துக்கு கீழே ட்ராவல் பண்ணுறாரு. பையன் இன்னொரு தடவை மாமாவை பார்க்க போகிறான். மாமா வந்து சேர்லாம் இல்லாமல் தரையில் கால் நீட்டி உட்காந்து அதே கம்பீரத்தோட வெத்தலை பாக்கு பட்டுக்கிறாரு. இப்போ பார்த்தோன்னே இவன் மாமாவை பார்த்து கேட்குறான், என்ன மாமா அண்ணன் ஏதோ பேசுனது உங்கள் சேர் என்ன மாமான்னு கேட்குறான். புத்திசாலி மாமா வந்தா, அட பாவி நீ தானடா மாட்டி விட்ட என்ன சேருன்னு கேட்குறான். அப்படிலாம் அவருக்கு தெரியாதுல்ல. அவர் வந்து இல்லை மாப்பிள்ள, இவன் தான் உலகத்திலே கஞ்சன் வேற சொல்கிறாரு, இவனுக்கு மேலே ஒரு ஆள் கிடையாது. ஆனால் அவன் என்ன இவருக்கு சொல்கிறாருன்னா, அந்த மாமா வந்து என்ன சொன்னான், இல்லை சேர் வந்து துஷ்டிக்கு சாவுக்குன்னு கேட்டாங்க, அது மறுபடியும் இங்கே வர வேணான்னு சொல்லிட்டேன், அந்த காரியத்துக்கு மட்டுமே அதை வச்சுங்க அப்படின்னு நான் அவங்களே வச்சுக்க சொல்லிட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் கதை. அந்த கடைசி வார்த்தைல அதில் வந்து ஒவ்வொரு ரீடரும் ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் ஆகினே இருக்கலாம். அப்படி ஒரு பொருள் மீது அவ்வளோ ஆசை உள்ள ஒரு 10 ரூபா செலவழிக்காத ஒரு மாமா வந்து ஒரு சேரை நீ இந்த காரியத்துக்கே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பாசிட்டிவாக பல ரீடர்ஸ் வந்து அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போய்கொண்டே இருக்கலாம்.
அப்புறம் இதுக்குள்ள ஒவ்வொரு வாசகனுக்கும் ஒவ்வொரு எழுத்தாளனும் அவன் எழுதி கொள்வதற்கும் அவன் நிரப்பிக் கொள்வதற்கும் பல பக்கங்களை விட்டுக்கொண்டே போகிறார்கள். தி ராஜநாராயணன் என்கிற நம்முடைய முன்னத்தியே அவர் ஓட்டின சாலுக்கு பக்கத்துல பெரிய அளவுக்கான நிலப்பரப்பை தனக்கு பின்னாடி வர ஒரு ரைட்டருக்கு வந்து விடுறார். மாப்பிள்ள ஓட்டிக்கோ, எவ்வளவுனா ஓட்டிக்கோ, இவ்வளவும் உனக்கு தான் என்று ஒரு கரிசல் மண்ணை திறந்து நம்முடைய இளம் படைப்பாளிகளுக்கு ராஜநாராயணன் என்கிற ஒரு மகத்தான படைப்பாளி இவ்வளோ பெரிய ஸ்பேஸை விட்டுவிட்டு போகிறார். இந்த கதைக்காக இன்னமும் 50 வருடம் 100 வருடமும் தமிழ் சமூகம் தி ராஜநாராயணன் என்கிற படைப்பாளியை கொண்டாடும். நன்றி. 2 கதை தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கதையை சொல்லிவிடுகிறேன். என்ன சார்? இந்த நான் வருவதற்கு முன்னால் ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள சொல்லி ஒரு முக்கியமான நண்பர் எனக்கு ஒரு தொலைபேசியில் அழைத்து சொன்னார். நான் சொன்ன உடனே அந்த அரங்கமே கைத்தட்டி அதை நாம் ஆராதிக்கப் போகிறோம் என்று தோன்றுகிறது. சாரங்கன் என்று எனக்கு ஒரு நல்ல நண்பர் உண்டு. அவர் தமிழின் மகத்தான படைப்பாளிகளில் ஒருவரும் தன் வாழ்நாளெல்லாம் தி ராஜநாராயணனை தொடர்ந்து இன்னொரு சக பயணியாக வந்தவருமான அழகிரிசாமியினுடைய மகன். அவர் வந்து தமிழில் மிகப்பெரிய ஒரு கலைஞனாக இருக்கிறார். அவர் வரும்போது சொன்னார், நீங்கள் மாமாட்ட பார்த்து, மாமான்னா அவர் வந்து கீராவை எப்படி மாமான்னு கூப்பிடுவார், மாமாட்ட ஒரு விஷயம் சொல்லுங்கள், நான் அவரையும் என் அப்பாவையும் சேர்த்து 2 ஸ்கல்ப்சர் பண்ணினுக்கிறேன், ஆள் உயர ஒரு கருங்கல்லான ஒரு சிலை செய்து கொண்டு இருக்கிறோம். இடைச்சவல் என்கிற ஊரில் எங்களுக்கான அந்த ஊருக்கான ஒரு கம்மா இருக்குது. அந்த கம்மா கரையில் அந்த சிலையை வந்து நாங்கள் நிறுவ போகிறோம். அந்த ஊருக்கு போகிற எல்லா மனிதர்களும் அந்த சிலைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கீராவும் அழகிரிசாமியும் பேசி கொண்டு இருக்கிற அந்த சிலைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து புகைப்படங்கள். இதுதான் வரலாற்றில் ஒரு படைப்பாளிக்கான மிகப்பெரிய நாஞ்சில் ஊருக்கு போனேன். வீரநாராயணமங்கலம் என்கிற அந்த ஊருக்கு அவர் படித்த ஸ்கூல் அப்படி எல்லாம் அந்த ஊரில் தான் நாஞ்சில் நாடன் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை தமிழ் சமூகம் நிறுவ வேண்டும் என்று எனக்கு தோன்றுது. சமீபத்தில் கேரளா போனேன். அங்கே வந்து நானும் முகுந்தனும் ஒரு பெரிய கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டோம். நாங்கள் 2 பேரும் ஒரு சட்டி அந்த கலவை எடுத்து போட்டு அடுத்த நாள் வந்து நான் அவருடைய சொந்த ஊராகிய மாகி என்கிற அந்த ஊர், பாண்டிச்சேரியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இடம், பாண்டிச்சேரி ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே வைத்திருக்கிறாரு. அது வந்து அந்த கடலோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய காம்பவுண்ட் போட்டுக்கிறாங்க, ஒரு ஆள் உயர காம்பவுண்டு. கடல் அலை வந்து அது மேலே அடிச்சுனே இருக்கு. செம்பு உலோகம் தாள் வந்து அந்த சுவர் முழுக்க சிற்பங்களை வடித்திருக்கிறாங்க. யார் பார்த்தீங்கன்னாலும் பயங்கரமாக பரவசமாயிடுங்க. அந்த மாதிரி ஒரே சிற்பங்கள் அந்த காம்பவுண்ட் சுவர் முழுக்க இருக்கிறது. எல்லா இடத்துலையும் ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு. நான் அந்த ஓவியங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு என் ஒய்ஃப்கிட்ட, இது மலையாளத்தில் என்ன எழுதுது, இது என்ன சிற்பங்கள்னு கேட்குறேன். அவன் சொல்கிற ஒன்றும் இல்லை, முகுந்தனுடைய மயிழி கரையோரம் என்கிற நாவலை பாண்டிச்சேரி அரசாங்கம் இந்த காம்பவுண்ட் முழுக்க செதுக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு ரைட்டர் 100 ஞானபீடம் கொடுக்குறாரு. ஒரு ஞானபீடம் வந்து யாரோ ஒரு ஜனாதிபதி கொடுப்பாங்க, அதோட நம்ம வாங்கி வீட்டுக்கு எடுத்து வச்சிருக்கு, அதோடு முடிஞ்சிச்சு அது. ஆனால் மாகி என்கிற அந்த ஊருக்கு வர எல்லா பயணிகளும் அப்படி கடற்கரையில் நின்று, இவன் யாரு, இவன் தான் மையழி கரையோரம்னு எங்கள் ஊரை வந்து எழுதின ஒரு ரைட்டர், இந்த ஊருக்கான அடையாளம் முகுந்தன் தான் என்று சொல்லுகிற ஒரு இடம் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு ரைட்டுக்கும் தேவைப்படுகிற ஒரு இடமாக இருக்குது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கீராவும் அழகிரிசாமியும் உட்காந்து பேசின்னு இருக்கிற அந்த சிற்பம், ஒரு கல் சிற்பம் வந்து அந்த ஊரணி கரையோரத்தில் அப்படியே வைக்கப்பட்டதுன்னு வச்சுங்க. நீங்கள் போய் அதனுடைய நிழலில் உட்காந்து நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுத்து அல்லது 2 வரி எழுதினு வந்தால் அதுதான் ஒரு ரைட்டருக்கான ஆத்மாவோடு நாம் உரையாடுகிற ஒரு விஷயம். அதை அவருடைய அழகிரிசாமியுடைய பிள்ளையாக மகனாக இருந்து சாரங்கன் நிகழ்த்தி காட்டுவது என்பது பெரிய சிறப்பு. எல்லாரும் அப்பா செத்துட்டாரே ரைட்டர் அப்பான்னா அதோடு முடிஞ்சிச்சுன்னா அப்படின்னு நினைக்கிறான். புஸ்தகத்தை எடுத்து கொளுத்துறவங்களாம் எனக்கு தெரியும். அப்பா எடுத்த ஃபிலிம்லாம் எடுத்து அன்னையோடு அவர் செத்ததோடு தூக்கி போட்டு கொளுத்தின மகன்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் சாரங்கன் மாதிரியான பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி நினைவு கூறப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நான் இன்னும் ஒரு கதையை
கீராவனுடைய கதையை சொல்ல வேண்டும் என்று. இந்த கதையின் பேர் மின்னல். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் இந்த கதையை பற்றி சொன்னேன். சொல்லும்போதே இந்த கதைக்கு நிகராக மேலாண்மை பொன்னுச்சாமி வந்து உள் மனிதன் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய நுட்பமான வாசகர் ஒருவர் வந்திருக்கிறார், கணேஷ் முதுன். அவர் வந்து சார் இதே மாதிரி இதே டோனில் நாஞ்சில் நாடகம் ஒரு கதை எழுதுகிறார் சார் சொன்னார். இப்போ வாசகர்கள் வந்து ஒரு 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 நல்ல படைப்பு உங்களுக்கு அதற்கு ஈக்குவலான நல்ல படைப்புகளை தேடி கொண்டு வந்து உங்கள் இதயத்துக்கு முன்னாடி வச்சிடணும். அதுதான் ஒரு பெரிய ரைட்டருக்கான நாம் செய்கிற கௌரவம். இந்த மின்னல் என்கிற கதையை எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்னா, இந்த சித்திரை மாதத்தில் மதியானம் 12 மணிக்கு கிராமத்துலேருந்து புறப்படுற பஸ்ஸில், டவுன் பஸ்ஸில் நீங்கள் யாராவது பயணம் பண்ணிக்கிறீங்களா? நம்மள நிறைய பேர் அப்படி பயணம் பண்ணியிருப்போம், பல பேர் பண்ணியே இருக்கணும். நான் நல்லா புரிஞ்சுக்கேன். சித்திரை மாதத்தில் அப்படியே வேகாத வெயிலில் அப்படியே அவிச்சு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வெயிலில் கிராமத்தில் வேப்ப மரத்தோடையிலேருந்து ஒரு பஸ்ஸு புறப்படும். 40 பேர் அதில் பயணம் பண்ணலான்னா கிட்டத்தட்ட ஒரு 85 பேர் அது உள்ளே இருக்கும். ஆடு இருக்கும், கோழி இருக்கும், எல்லாம் கூட இருக்கும், எல்லாமே இருக்கும். தட்டுமுட்டு சாமான், மீன், கருவாடை அவ்வளோவே ஏற்றின்னு ரைட் அப்படின்வான். இவன் குரல் கொடுத்துருப்பான். அந்த மாதிரி ஒரு புழுக்கத்தில் ஒரு பயணம் ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்களேன். அது உள்ளே இருக்கிற அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற மனிதர்களுடைய முகங்களை பாருங்கள். அது எல்லாமே அப்படியே வன்மத்தில் ஊர்ன முகங்களாக இருக்கும். ஒருத்தன் நவராடா ஆடணும். அப்போ தான் அந்த கோவம் வர்றது, வெட்டுறது அதெல்லாம் இருக்குல்ல. அந்த காஃப்காவோட ஒரு கதையில் வரும், ஏன்டா அவனை வெட்டினேன், உங்களுக்கு என்ன விரோதம்? ஒரு விரோதமும் இல்லையே, அப்புறம் ஏன்னா அவனை இவ்வளோ பெரிய வால் வச்சு வெட்டிக்கிறேன். வெயில் தான் சார் நான் நீதிபதிக்கிட்ட. வெயிலா? ஆமாம் சார், அவன் வந்து கடற்கரையில் நானே கடுப்பில் வந்து இவ்வளோ வெயில ஒரு மனுஷன் இவன் இந்த வாழை வச்சு சொல்லிட்டின்னு வரான். அந்த இரிட்டேஷன் பொருட்களை அவனை போட்டு தள்ளிட்டானுவான். அவ்வளோதான். அவனுக்கும் ஒரு விரோதமும் இல்லை. இவனும் பார்த்துக்கிட்டே இல்லை. வெயில் வந்து ஒரு மனுஷனை அவ்வளவு வன்மத்தை ஏற்றி விடும். இந்த பஸ்ஸில் எல்லாரும் அவனை திட்டிக்கின்னு உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் நீங்கள் அங்கே உட்காந்து கேட்டலாம். அப்படி பஸ் வந்து புறப்படும். இந்த பஸ்ஸில் இருக்கிறாரு 43 ஆண் பேசஞ்சர்ஸும் 3 பேர் பெண்கள் இருந்தாங்க. அவங்கள பெண்கள்லாம் சொல்லக்கூடாது, பியூர் கிழவிங்க அப்படின்னு. நல்லா 3 பேருமே நல்ல கிழவிங்க. இப்படி ஒரு பஸ் பிரயாணம் ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் தான் முன்பக்கமாக இறங்கி போயிடுவேன், நம்ம இன்னொரு பஸ்ஸில் போகலான்டான். ஒரு பிரயாணங்கள் ரொம்ப இனிமையாக இருக்கும்ல, அப்படி எதுவுமே அதில் இருக்காது. எல்லாரும் ஒருத்தனை திட்டிக்கின்னு ஒருத்தனை பயணம் பண்ணு பஸ்ஸு அப்படியே புறப்பட்டு போயினே இருக்கும். அந்த பஸ்ஸில் இனிமையான ஒரு விஷயங்களுமே இருக்காது. எல்லாருமே கசப்பாகவும் வேர்வை ஸ்மெல்லோடையும் கையை இடிக்குதுடா தூரப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, அம்மா இடிக்குது என்னடா தள்ளி உட்காரணும், ஏன் அதுக்கு நீ ப்ளஸ்டரில் வாயானுவான், ஏன் நீ மொப்பம் போட்டு ப்ளஸ்டரில் வாயா அப்படின்னு நீ ஆரம்பிப்பான். எப்படா சண்டைக்கு காத்துன்னு இருக்கலான்றது எல்லாமே இந்த பஸ்ஸில் தான் ஆரம்பிக்கும். பஸ் இப்போது கொஞ்சம் தூரம் போயினே இருக்கும். ஒரு 2வது ஸ்டாப்பிங்கில் திடீர்னு அந்த பஸ்ஸுக்குள்ளே அந்த வேகாத வெயிலில் ஒரு மறிக்குழுந்து வாசனை. அப்படியே ஒரு சைலன்ஸ் ஆகும் எல்லாருமே. என்னடா இது இப்படி ஒரு ஸ்மெல் வருது, வரக்கூடாது, ஒரே நாத்தம் தான் இதுக்குள்ள இருக்குது. பார்த்தா ஒரு பொண்ணு, ஒரு இளம் பெண் வந்து கை குழந்தையோட பஸ்ஸில் ஏறுவோம். இப்படி ஏறினோடனே மனிதர்கள் எல்லாருமே சைலன்ஸ் ஆகிடும். சார் இந்த விஷுவலை நம்ம யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ நேரம் கசப்புலையும் வன்மத்துலையும் சண்டை போட்டு இருந்த மனுஷன் திடீர்னு ஒரு பொண்ணு பஸ்ஸில் ஏறினோடனே அமைதியாகிடும். அவ்வளோ வல்லமை இருக்குது. நமக்கு வந்து அந்த ஏரியாவே புரியல. அவங்க வந்து அவனை வந்தவுடனே, ஆனால் கீழே ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த அம்மா வந்து கை குழந்தையோட வந்துச்சுன்னு எழுதுறாரு. பஸ்ஸில் இருக்கிற ஒரு கேரக்டராக கீழே எழுதுறாரு. முதல்ல ஒரு போலீஸ்காரை பற்றி எழுதுறாரு. இந்த போலீஸ்காருக்கு வந்து கரெக்டாக ஸ்கேல் எடுத்து அளப்படல. 20 சென்டிமீட்டர் நீட்டு, 20 சென்டிமீட்டர் உயரம், 20 சென்டிமீட்டர் அகலம், அந்த மாதிரி ஒரு முகம் இருந்துச்சுன்னு எழுதுறாரு. அப்படி ஒரு சதுர முகமாக இருந்துச்சு. எவனா கார்ட்டூன் போடுறவன் பார்த்தான்னா இவனை விடவே மாட்டான். அந்த ஆளுக்கு வந்து முகமே அப்படி ஒரு இறுகி போய் ஒரு சதுரமாக ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் பக்கத்தில் இந்த பஸ்ஸில் வந்து ஒரு பல் டாக்டர் இருப்பார். இந்த பல் டாக்டருக்கு வந்து ஒரு காலத்தில் கனிவான முகம்தான், பயங்கர கிண்டல். இதெல்லாம் வந்து ஒரு எழுத்தில் கொண்டே வர முடியாது. ஒரு காலத்தில் இவருக்கு கூட ஒரு கனிவான முகம்தான் இருந்திருக்கும். இவர் வாழ்நாள் முழுக்க இந்த ஊத்தப்பல்ல பார்த்து ஒரு மாதிரி அருவருப்பு போறல. அந்த ஊத்தப்பல்ல பார்த்து பிடுங்கும்போது இவர் மூஞ்சியை சுழிப்பார்ல, மூஞ்சே அப்படி ஆயிடும் இந்த பல் டாக்டர். இவன் முகமே அப்படியே ஒரு மாதிரி மணலாக மாறிடும். இவங்க எல்லாம் அந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுவோம். இப்போ இவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த அம்மா வந்துடும்.
அந்த அம்மா வந்தோடனே அந்த கிழவிங்க, அந்த 3 கிழவிகளை ஒரு கிழவி வாராசா அப்படின்னு அந்த குழந்தைய வந்து கையில் அந்த குழந்தை தாவும். பஸ்ஸில் வந்து ஒரு பிரமாதமான ஒரு மனநிலை அப்படியே மாறும். யாருக்கும் இப்போ புழுக்கம் தெரியாது, வெயில் தெரியாது, பக்கத்தில் கசகசகிறவன் தெரியாது. நீ ப்ரெஷரில் போகிறதானடா அப்படின்னு வந்து திட்டினால அவனும் அந்த குழந்தைய தான் பார்த்துருப்பான். இந்த போலீஸ்காரன் வாழ்நாளிலேயே முதல் முறையாக தன்னுடைய கருணையின் கைகளை நீட்டுவான். அந்த குழந்தைய பார்த்து பாமாடின்னு அந்த குழந்தை ரொம்ப ஜாக்கிரதை வேணாமாமான்ற மாதிரி இவன்கிட்ட மட்டும் போயிடாரு. இவனோட அந்த அந்த டாக்டருக்கு வந்து மறுபடியும் இந்த பெண்ணை பார்ப்பான், அந்த இளம் பெண்ணை பார்ப்பான். சே என்ன அழகான பல்லு அந்த பொண்ணுக்குன்னு பார்ப்பான். அதாவது வாழ்நாள் முழுக்க என்றைக்குமே இந்த பொண்ணு நம்ம டிஸ்பென்சரிக்கு வரப்போறதில்லை, அதுக்கு என்றைக்குமே ஊத்த பல்லு வரப்போறதில்லை. இது வந்து இவ்வளோ அழகான பல்லோட ஒரு பொண்ணு இருக்குதே. நீங்கள் வந்து அந்த பொண்ணுவும் பஸ் ட்ராவல் வந்து அப்படியே போயிடும். இந்த மனநிலையை தான் மறுபடியும் அவர் எழுதினேறார். இப்போ எழுதும்போது இதே மாதிரி தான் மேலாண்மை பொன்னுச்சாமி உள்மனிதன் அப்படின்னு ஒரு இதுங்க. அதில் வந்து இந்த பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிறதெல்லாம் வந்து நடக்கும். இப்போ ட்ராவல்ஸ் வந்துடுச்சு, ஆமினி பஸ்ன்றான். நம்ம வந்து நெட்டில் போட்டு சார் ரெட் பஸ்ஸில் போட்டேன் சார் அப்படின்னு போய் கரெக்டாக ஏறல, அதெல்லாம் கிடையாது சார். அந்த சீட்டு பிடிக்கிறதுன்றதில்ல, நீங்கள் என்னென்னலாம் போட்டு சீட்டு பிடிக்க முடியாது அதிகபட்சம் சொல்லுங்கள். துண்டு, வேஷ்டி, அண்டர்வேர் அப்படிலாம் இருக்கும். லட்சுமண பெருமாள் ஒரு கதை எடுக்கிறாரு, அதில் ஒருத்தன் குழந்தைய தூக்கி போட்டுருவான் சீட்டு பிடிக்கிறதுக்கு. பஸ்ஸு புறட்டுறோம், பஸ்ஸு போட்டோன்னே குழந்தை இருக்கும் சீட்டில், மற்ற யாருமே வரமாட்டாங்க. இவருக்கு பகீர்னு ஆகிடும், பக்கத்து சீட்டு இவருக்கு. யாருப்பா குழந்தை, எவனுமே ட்ரை பண்ண மாட்டான். குழந்தை யாருப்பான்னு இவர் கத்துவார். பஸ்ஸு புறட்டு போயினே இருக்கும், குழந்தைய கேட்கறதுக்கு எவனுமே வரமாட்டான். நீங்கள் ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரா தமிழில் எழுதப்பட்ட மிக முக்கியமான கதை அந்த பஸ் ட்ராவலை பற்றி எழுதப்பட்டது லட்சுமண பெருமானுடைய கதை. அப்புறம் அவன் வந்து அவனே ஏன் வந்து இங்கே அந்த கோயிலுக்கு போயிட்டு முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரான்னா, அவனுக்கு 8 பொண்ணு குழந்தை. 8வது குழந்தைக்கு பேர் வேண்டா. அவங்க வீட்டில் வேண்டான்னு பேர் வச்சிருப்பான். கடவுளே சாமி இனிமேல் ஒரு குழந்தை எனக்கு குத்துறாதா, இது இவன் வந்து ஐஸ் விற்பான். ஐஸ் விற்று எவ்வளோ பணம் சம்பாதிச்சு இவன் குழந்தைங்களுக்கு கஞ்சி ஊற்ற முடியும். எனக்கு பிள்ளையே வேணாம், அவன் 8 பிள்ளை வந்து கூட இங்கே விட்டுறேன் அப்படின்னு வந்து வேண்டிட்டு போவான். 9வது பிள்ளை அந்த பிள்ளை பக்கத்தில் வந்துடும். இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த குழந்தையோட வீட்டுக்கு போவான். அவன் பொண்டாட்டி பார்த்து கேட்பா, என்னையா ஆச்சு, இது யாரையா குழந்தைன்னு கேட்பான். ஒன்றுமே சொல்லவாங்க நிற்பான். என்னன்னு சொல்லணும், என்னன்னு தெரில. பக்கத்தில் பஸ்ஸில் சீட்டு போடுறவன் இந்த குழந்தைய போட்டு தாண்டி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நடுவான். அந்த அந்த லேடி சொல்லுவா, என்னையா 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, இன்னும் 8 குழந்தை எடுத்துனா நான் வளர்க்குறேன்னு சொல்லுவான். இன்னும் 8 குழந்தை எடுக்கணும் இல்லையா, என்ன நான் வளர்க்க 2 கை நல்லா தானே இருக்குதுன்னு கேட்பான். இந்த பஸ் ட்ராவல் பற்றி எழுதப்படுறதுல பிரமாதமான மேலாண்மை பொன்னுச்சாமியுடைய அந்த கதையில் அவர் வந்து அந்த உள்மனிதன்னு ஒரு கதை இருக்கும். இதே தான் எல்லாம் சீட்டு பிடிப்பாங்க. பஸ் வந்து ஒரே சண்டை சச்சரவு இதே மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்கும். ஒரு இடத்துல வந்து ஒரு அம்மா வீறிட்டு அழுகுற ஒரு சத்தம் கேட்கும். பஸ் நின்றோம், என்னன்னு பார்ப்பாங்க. எல்லாம் பிரசவ வழி. அவர் சட்டன்னு பஸ்ஸில் இருக்கிற அவ்வளோ பேரும் இறங்கிடுவான். ஒருத்தன் வேட்டியை அவுத்து கொடுப்பான். ஒரு அம்மா வந்து பாதி புடவையை சுற்றி பாதி புடவையை ஜன்னலில் கட்டும். பஸ் ஜன்னலையோ ஆம்பளைங்க யாரும் பார்த்துடக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்குள்ள குழந்தை வீறிட்டு அழுகுற சத்தம் கேட்கும். ஓடி போய் ஒருத்தர் கருப்பட்டி மிட்டாய் எங்கேயோ சொந்தக்காரர்கள் வாங்கி போவான். எடுத்து பஸ்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுப்பான். அது யார் குழந்தை, அது என்ன எதுவுமே எல்லாருக்கும் கொடுப்பான். அதான் மனிதனே அப்படியே பொங்கி பிரவாகிக்குமா அன்பு. உடனே டிரைவர் சொல்லுவான், பிரசவம்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு பஸ் ஏறுறான்னு உடனே டக்குன்னு உள்ளே போவான். உட்கால ஓடி நான் உட்காந்து இடண்டான்னு ஒருத்தர் தகராறு முடிஞ்சிச்சு. அப்போ மனுஷன் வந்து அவன் வந்து எல்லா இடத்துலையும் அன்பு சுரக்கிறவனா தான் இருக்கிறான். அவனே தான் இப்போ ஜி நாகராஜன் சொல்கிற மாதிரி சல்லிப்பாயிலாவுங்கிறான். ரெண்டுமா ஒரே மனுஷன் தாங்கிறான். இப்போ இந்த பெண்ணு இந்த குழந்தை இது நம்ம என்னுடைய இவர் கணேசமூர்த்தி சொன்னார் சார். மேலாண்மை மட்டும் இல்லை சார், நாஞ்சில் நாடன் இதே மாதிரி ஒரு கதை எழுதிட்டார் சார். இந்த பஸ்ஸை பற்றி காரில் போகிற ஒரு நாள் எழுதவே முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த கிடைக்கவில்லை. நம்ம நாஞ்சில்கிட்ட கேட்டேன். ஆனைமலை பக்கத்தில் ஒரு மலையில் பஸ் ஓட்டுற ஒரு டிரைவர், கேரளா. ஒரே இதே தான், எல்லா ஊரும் ஒரே தான் இருக்குது, ஸ்டேட்டு அதெல்லாம் வேறு வேறு இருக்கும். அவங்களும் மீனை ஏற்றிக்கின்னு கருவாட்டை ஏற்றிக்கின்னு மலையில் விளையிற காய்கறி ஆடு மாடு ஏற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மீது எல்லாத்தையும் ஏற்றிட்டு போவான். இந்த டிரைவர் செத்து சுடுகாடாயிடும். அப்படியே கொஞ்சம் தூரத்தில் வண்டி போகும்போது
அவன் எரிச்சல் அடைவான். அந்த பஸ்ஸில் இருக்கிற எல்லாரையும் திட்டி எரிச்சல் அடைவான். திடீர்னு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துவான். பேசஞ்சர்ஸ் எட்டி பார்ப்பான். யார் கூடயும் அவன் பேசுவான். ஒரே வார்த்தை, பெட்டன போ மகளேன்னுவான். எட்டு பார்ப்பாங்க. ஒரு மலை பாம்பு பிரசவத்தாலேயோ அல்லது நல்லா சாப்பிட்டுட்டு நகர முடியாதோ நடு பாதையில் படுத்துனவும் அதுகிட்ட இவன் பேசுகிறான். பெட்டன போ மகளே என்றான். சீக்கிரம் போ மகளேன்றான். ஒரு அப்பாவா ஒரு டிரைவர் மாறுற அந்த கருணை சுரக்கிற இடம் இருக்குல்ல, அதை தான் மறுபடியும் இவர்கள் வந்து எழுதி கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த பொண்ணு வந்து அந்த குழந்தையோட டிராவல் பண்ணுறா. எல்லாரும் அவளுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. என்கிட்ட வந்து அந்த குழந்தைய கொஞ்சுகிறார்கள். அப்படியே கனிவு நிரம்பிய ஒரு இடமாக அந்த பஸ் மாறுகிறது. திடீர்னு ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப்பிங்கில் அவள் இறங்கி குழந்தையோட போயிடுறா. மறுபடியும் அந்த நசன்ற இடம் வருது. மறுபடியும் ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கொண்டு அந்த இந்த கதைக்கான டைட்டில் வந்து உலகத்தில் எவ்வளோ பெரிய மாஸ்டராலையும் கொடுக்க முடியாது. ஹீரா என்கிற அந்த மகத்தான கலைஞனால் தான் மின்னல். இந்த ஒரு செகண்ட் தான், அந்த ஒரு நிமிஷம் தான். அந்த ஒரு நிமிஷம் இந்த உலகத்தின் எல்லா ஈகையையும் சுரந்து விடுகிற, கையையே மார்பாக மாற்றி பால் சுரிகிற ஒரு பெண்ணை, ஒரு பெண்ணுடைய இருப்பு மனித மனங்களை எல்லாவற்றையும் லகுவாக்கக்கூடியது என்று இந்த 3 பேருமே இவ்வளவு மகத்தான ஒரு கதை எழுதியிருக்கிறார்கள். கி. ராஜநாராயணுடைய இந்த கதை உலகத்தில் பஸ் என்கிற பேருந்து என்கிற ஒரு வாகனம் இருக்கிற வரையிலும் நம்மால் நினைவு கூறப்படும்.